இந்த வீடியோவில் நம்ம 25 டேஸ் சீவிங் கிளாஸஸ் நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பேசிக்ஸில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட். இப்போது நம்ம சீவிங் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ சீவிங்கில் நீங்கள் இப்போ தான் ரொம்ப பிகினஸாக இருக்கீங்க, இல்லை எனக்கு நார்மலாக எனக்கு ஸ்டிச்சிங் பண்ண தெரியும், அப்படி இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த 25 டேஸ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் எல்லாத்துக்குமே வந்து 2 ஸ்கில் வேணும். ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து ஸ்டிச்சிங்கில் நல்ல பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுற ஸ்கில் வேணும். அண்ட் செகண்ட் திங் சைடு. ஸோ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான கட்டிங் பண்ணுறது அண்ட் சைஸஸ் வந்து கரெக்டாக நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணுறது, ஸோ பாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே சைடாக வச்சுக்கணும். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம பேலன்ஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டிசைன் எது நீங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணாலும் சரி, எந்த பேட்டர்ன் பண்ணாலுமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த பேசிக்ஸில் நம்ம பாடி மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு போர்ட்ரைட். ஸோ இந்த போர்ட்ரைட்டை நான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பிஃபோராக நம்மளுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டே வந்து 2 டைப் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட், இன்னொன்று வந்து லென்த் மெஷர்மெண்ட். ஸோ ரவுண்ட் மெஷர்மெண்ட்னா என்னென்னா நம்ம கொஞ்சம் எப்படின்னா, இப்போ இந்த போர்ட்ரைட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹரிசன்டலாக இருக்கக்கூடிய லைன்ஸ் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு ரவுண்ட் மெஷர்மெண்ட். அதாவது இந்த ஹிப்போட மெஷர்மெண்ட்டு, இல்லைனா செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு, நெக்கோட டெப்த்து, ஸோ இந்தமாரி ஹரிசன்டல் வியூவில் வர்றது எல்லாமே ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ரவுண்டாக நம்ம ஃபுல் கவரையும் நம்ம எடுக்கிறது தான் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஸோ லென்த் மெஷர்மெண்ட் வந்து நீளத்தை எடுக்கிறது, லென்த்தை எடுக்கிறது. ஸோ ஷோல்டர்லேருந்து எந்த அளவுக்கு ஃபுல் லென்த் வேணும், ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் எவ்வளோ வருது, ஸோ இந்தமாரி லென்த்து வெர்டிக்கல் லைனை எடுக்கிறது எல்லாமே லென்த் மெஷர்மெண்ட் வரும். ஸோ இதுதான் 2 டைப், ஹரிசான்டல் வியூ அண்ட் வெர்டிக்கல் வியூ. ஓகே, ஸோ இதில் வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் லென்த் மெஷர்மெண்ட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஸோ இந்த 2 டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஷோல்டர். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் பேட்டர்னுக்கும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ ஸ்மால் சில்ட்ரனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பஸ்ட் ரவுண்ட், செஸ்ட் ரவுண்ட்லாம் இருக்காது. ஸோ நார்மலாக உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டோட கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மெஷர்மெண்ட் எக்ஸஸாக ஆட் ஆகும். பட் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர். ஸோ ஷோல்டர் நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே நான் செப்ரேட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு எந்த ஒரு கேலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஃப்ரண்ட் வியூவில் எப்படி வச்சு நம்ம பண்ணணும், பேக் வியூவில் எப்படி வச்சு பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஷோல்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர். ஸோ இந்த ஷோல்டர் வந்து இந்த சைஸஸை மட்டும் நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது. ஓகே, அதனால் ஷோல்டர் அப்படின்னா ஃபுல் ஷோல்டரை எடுக்கணும். இங்கே ஒரு போன் வரும் இல்லையா, நம்மளுக்கு இந்த ஷோல்டர் இருக்குது அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு போன் வரும், இந்த ஹேண்டோட இருக்கக்கூடிய ஒரு போன். ஸோ 2 சைட்லேயுமே அந்த போன் இருக்கும். ஸோ ஒரு போன்லேருந்து இன்னொரு போன் வரையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஷோல்டர். ஸோ கனெக்ட் பண்ணக்குள்ளே இப்போ பேக்கில் பாருங்கள், இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை பேக்கில் தான் பார்க்கணும். ஸோ இந்த ஷோல்டருக்கும் ஒரு போன் இருக்கும். ஸோ அந்த போன்லேருந்து நம்ம இங்கே உங்களுக்கு பேக் போன் இருக்கும். ஸோ அந்த பேக் போனில் இப்படி வச்சு தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். ஸோ இது வந்து ஹரிசான்டல் லைனில் இருக்கிறதுனால இந்த வியூ வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஷோல்டர் வந்து ஜஸ்ட்டு எங்களோட ஷோல்டர், நம்ம எல்லாம் ஷோல்டர்னால் இது மட்டும்தான் சொல்லுவோம். பட் 2 ஷோல்டர் இருக்குது. ஸோ இப்படி எடுக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த போன்லேருந்து இந்த போன் வரையும் நம்மளோட இந்த டேப்பை கொஞ்சம் முதுகில் வச்சு நம்ம எடுக்கணும் மெஷர்மெண்ட்டை. ஸோ அதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். 1 போன்லேருந்து இன்னொரு போனுக்கு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துமே கவர் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எங்கே அப்படின்னா, ஸோ செஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே. ஓகே, உங்களோட ஹார்ம் ஹோல் வந்து எண்ட் ஆகும் இல்லையா, ஸோ உங்களோட ஹார்ம் ஹோல் வந்து எண்ட் ஆகிற அந்த பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் செஸ்ட் ரவுண்ட். ஓகே,
ஸோ செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த ஹார்ம் ஹோலுக்கு எண்ட் ஆகிற அந்த லைனை ஃபுல்லாக கவர் பண்ணுறது, ரவுண்டாக நம்ம மெஷர் பண்ணுறது தான் செஸ்ட் ரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பஸ்ட் ரவுண்ட். ஸோ பஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஹார்ம் ஹோல் தாண்டி நம்மளுக்கு எங்கே நமக்கு செஸ்ட்டை மிட் இருக்கோ ஸோ அங்கே தான் வந்து நம்ம பஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து பஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெய்ஸ்ட் ரவுண்ட். வெய்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்களோட இடுப்பு வந்து உங்களோட பெல்லி வந்து கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஸ்லிம்மாக வரும் இல்லையா, ஸோ அந்த பாட்டை நம்மளுக்கு சொல்கிறது தான் வெய்ஸ்ட் ரவுண்ட். ஸோ நீங்கள் இதில் கூட பார்க்கலாம், இதில் இன்னும் நல்லா கிளியராக தெரியும். ஸோ உங்களோட பாடி ஃபுல்லாக இருக்கிறதுல எந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப லீனாக இருக்கோ அந்த பார்ட் தான் உங்களுக்கு வெய்ஸ்ட் ரவுண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு வெய்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டல் வியூவாக இருக்கிறதுனால இது வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்ட். ஸோ ஹிப் ரவுண்டு என்னென்னா ஹையஸ்ட்டு பார்ட், வெய்ஸ்ட் வந்து லோவஸ்ட்டு பார்ட் எதுவோ அதுதான் வெய்ஸ்ட் ரவுண்டு. ஹிப் ரவுண்டுங்கிறது வந்து ஹையஸ்ட்டு பார்ட்டை சொல்கிறது. ஹையஸ்ட்டு பார்ட் அப்படின்னா உங்களோட பேக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேக்கில் எங்கே வந்து ஹையஸ்ட்டு பார்ட் இருக்கோ ஸோ அதுதான் வந்து ஹிப் ரவுண்ட். ஓகே, இடுப்பு சுற்றளவு அப்படின்னு சொல்கிறது ஹிப் ரவுண்ட். ஸோ நெக் வித்து. ஸோ நெக் வித் எப்படி பார்ப்போன்னா, ஸோ உங்களோட நெக்கில் கொஞ்சம் நீங்கள் வந்து குமியக்குள்ளே வந்து கீழே பார்க்கக்குள்ளேயும் உங்களுக்கு இங்கே ஒரு போன் தெரியும். நம்மளுக்கு நெக்கில் வந்து ஒரு பேக் போன் வந்து கண்டினியூ ஆகும் இல்லையா, ஸோ அந்த போன்லேருந்து உங்களுக்கு இந்த நம்ம எங்கே வந்து உங்களோட நெக் ஸோ இப்படி தான் இருக்குன்னா, ஸோ இங்கேருந்து பார்க்கக்கூடாது, நெக் வித் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட நெக் பார்ட்டே வந்து ஒரு 2 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு போன் தெரியும், கொஞ்சம் கை வச்சு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நெக் போன்லேருந்து உங்களுக்கு எங்கே வரையும் இந்த உங்களோட ட்ரெஸ் ஓப்பனிங் வரணும் ஸோ அதனையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து எது வரையும் வருதோ ஸோ இப்படி நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து நெக் வித். ஓகே, கிளியராக. ஸோ இவங்க ட்ரெஸ் வந்து இப்போது இது வரையும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரையும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறதுனால இவங்களோட அந்த போன்லேருந்து இந்த ஓப்பனிங் வரையும் தான் உங்களோட நெக் வித். ஸோ இதுவும் ஹரிசான்டல் வியூவில் போகிறதுனால இது வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்டில் வரும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நான் ரீகால் பண்ணுறேன். ஷோல்டர் அப்படின்னா பேக்கில் ஃபுல் இந்த பாயிண்ட் ஷோல்டரோட பேக் இந்த போன்லேருந்து செகண்ட் போனை வந்து கனெக்ட் பண்ணி, ஸோ உங்களோட டேப் வந்து நெக்கு கிட்டேயோ இல்லை மேலேயோ இல்லை ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் உங்களுக்கு இங்கே தான் இருக்கணும். ஓகே, ஸோ உங்களோட முதுகில் ஒரு 1/4 அந்த பாட்டில் தான் உங்களோட டேப் வந்து வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப சில பேர் இப்படி கீழே இருக்கும், இல்லைனா சில பேர் ரொம்ப மேலே ஏற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட இங்கே நெக்கில் கொஞ்சம் ஒரு ஹை பஃபினஸ் தான் இருக்கும் உங்களோட நெக்குக்கு பேக்கில். ஸோ அந்த இடத்துல தான் உங்களோட டேப்பை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா உங்களோட ஹார்ம்பிட் எங்கே வந்து க்ளோஸ் எண்ட் ஆகுதோ ஸோ அங்கே தான் வந்து உங்களோட செஸ்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பஸ்ட் ரவுண்ட் எங்கே அப்படின்னா உங்களோட செஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த பிளேஸ். வெய்ஸ்ட் ரவுண்ட் எங்கன்னா உங்களோட லோவஸ்ட்டு பார்ட், உங்களோட பாடியில் எதுங்க லோவஸ்ட்டு பார்ட்டாக இருக்கோ அங்கே தான் உங்களோட வெய்ஸ்ட் ரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்டு, எது வந்து ஹையஸ்ட்டு பார்ட்டாக இருக்கோ அதுதான் ஹிப் ரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து நெக் வித்து. ஸோ இங்கே ஒரு போன் இருக்கும் உங்களோட நெக்கு கிட்ட, அந்த போன்லேருந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் ஆர் ரைட் 2 சைடில் எனி ஒன். ஸோ அந்த பார்ட்டிலேருந்து உங்களுக்கு எங்கே வந்து ஓப்பனிங் வருதோ ஸோ அது வரையும் உங்கள் கனெக்ட் பண்ணுறது தான் நெக் வித். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லென்த் மெஷர்மெண்ட். ஸோ அதாவது லென்த்தாக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட். ஸோ பஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பஸ்ட் லென்த் அப்படின்னா நம்ம பஸ்ட் அப்படின்னா இதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போதுமே சரி லென்த் மெஷர்மெண்ட் பண்ணக்குள்ளே இங்கே உங்களுக்கு ஒரு ஷோல்டரில் சென்டராக வந்து வச்சுக்கணும். ஓகே, சென்டராக வச்சு உங்களோட டேப்பை வந்து இப்போ செஸ்ட்டு இருந்தாலுமே உங்களோட டேப்பை வந்து ரொம்ப இப்படி கிராஸாவோ இல்லை வந்து இப்படி கிராஸாவோ இப்படி வைக்கக்கூடாது. ஸோ உங்களோட செஸ்ட்டு மேலே பட்டுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட டேப். ஓகே, ஸோ இப்போது ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ உங்களோட டேப் இங்கே வைக்கிறீங்க, ஷோல்டரில் டேப் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட டேப் எங்கேயுமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோல்டரில் இங்கே நல்லா டைட்டாக பண்ணிப்பாங்க, பட் உங்களுக்கு செஸ்ட்டு இல்லைனா பஸ்ட் ரவுண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கிராஸாக அப்படி வச்சுப்பாங்க. ஸோ அப்படி வச்சுக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். ஸோ பஸ்ட் லென்த்துங்கிறது வந்து உங்களோட ஷோல்டர்லேருந்து உங்களோட பஸ்ட் பாயிண்ட் இருக்கிறது தான் பஸ்ட் லென்த். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெய்ஸ்ட் லென்த்.
ஸோ வெயிஸ்ட் லெங்த் எங்கே அப்படின்னா உங்களோட வெயிஸ்ட் பாயிண்ட் எதுனா லோவஸ்ட் பார்ட், உங்களோட பாடியில் லோவஸ்ட் பார்ட் தான் வெயிஸ்ட். ஸோ இந்த வெயிஸ்ட் லெங்த் எடுக்கணும் அப்படின்னா அதேமாதிரி ஷோல்டர்லேருந்து உங்களோட டேப்பை ரிமூவ் பண்ணாமல் எங்கேயுமே வந்து க்ராஸாக ஃபிட் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக கவர் பண்ணி உங்களோட வெயிஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறது தான் வெயிஸ்ட் லெங்த். ஓகே, ஸோ இது வெர்டிக்கல் லைனில் வர்றதுனால லெங்த் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹிப் லெங்த். ஹிப்னா ஹையஸ்ட் பார்ட் தான் நம்ம ஹிப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஷோல்டர்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக பஸ் லைன்லேருந்து க்ராஸ் ஆகி வெயிஸ்ட்லேருந்து க்ராஸ் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் லைனுக்கு கொண்டு வரணும். உங்களோட டேப் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சைட்லலாம் போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் லெங்த். ஸோ ஃபுல் லெங்த் வந்து இப்போ குர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நீ அளவுக்கு வேணுமா இல்லை தை போன் அளவுக்கு வேண்டுமா அப்படின்னு உங்களோட லெங்த்தை கம்பேர் பண்ணி தான் உங்களோட ஷோல்டர்லேருந்து எடுத்து உங்களோட டேப்பை நல்லா ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து பஸ் லைன் பேஸ் லைன் ஹிப் லைன்லாம் க்ராஸ் ஆகி எந்த அளவுக்கு ஃபுல் லெங்த் வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணுறது தான் ஃபுல் லெங்த். ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்டுமே உங்களோட இந்த ஷோல்டரில் இந்த மிடில் ஒரு போன் லைட்டாக தெரியும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம எடுக்கணும், ஷோல்டரில் மிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக் டெப்த்து. நெக் டெப்த் அப்படின்னா உங்களோட நெக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நெக்கோட இறக்கத்தை சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு நெக் இருக்குது. ஸோ இது வந்து நெக் வித்தை சொல்கிறது பேக் நெக்கு. ஓகே, ஸோ பேக்கில் பார்க்கணும். நெக் டெப்த் எடுக்கக்குள்ளே பேக்லேயும் பார்க்கணும், ஃப்ரண்ட்லேயும் பார்க்கணும். ஏன்னா நம்மளோட ஒரு ட்ரெஸ்ஸும் பேக்கில் ஒரு சைஸஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வேறு சைஸஸுக்கு இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் ஓப்பனிங் வச்சுருப்பாங்க, பட் பேக்கில் வந்து சில பேர் ரொம்ப லெங்க்த்தாக ரொம்ப கீழோரமாக வந்து பண்ணிப்பாங்க. ஸோ நான் அது ரெண்டுமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக் டெப்த்துங்கிறது வந்து இந்த நெக், இப்போது நான் ஸ்கொயர் நெக் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த நெக்கோட கேப்பை சொல்கிறது தான் நெக் டெப்த்து. ஸோ இது எப்படி நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களோட டேப்பை வந்து இந்த ஷோல்டரில் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஷோல்டரில் வச்சு உங்களோட லெங்க்த்தை இப்படியே பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஹாஃப்லே வந்து உங்களோட நெக்கு எங்கே முடியுதோ ஸோ அங்கே வரையும் வைக்கிறது தான் உங்களோட நெக் டெப்த்து. ஸோ இதில் சொல்லணும் அப்படின்னா இதிலேருந்து இப்போது இது வரையும் உங்களுக்கு நெக் இருக்குது அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து எப்போதும் போல் எப்படி லென்த் மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதேமாதிரி இங்கே நம்ம மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணக்குள்ளே எங்கே உங்களுக்கு அந்த ஓப்பனிங் வருதோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் அந்த கேப்பை எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நெக் டெப்த்து. ஸோ இதிலே வந்து ஃப்ரண்ட்டு என்னால் இப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்து எடுக்கணும். பேக் அப்படின்னா பேக்கில் இதே ப்ராசஸ் தான், பட் பேக் அப்படின்னா பேக் போர்ஷனில் உங்களோட ஷோல்டரில் யூஸ் பண்ணி எது வரையும் இப்போ உங்களுக்கு இது வரையும் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இது வரையும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு 4 inches வருது அப்படின்னா அந்த 4 inches நெக் டெப்த். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தனித்தனியாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நெக் வித்து வந்து ஃப்ரண்ட் பேக் அப்படின்னா செப்பரேட் ஆகாது, ஒரு நெக் வித் இருந்தால் போதும். ஓகே, ஸோ நெக் வித்து வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சைஸஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக் டெப்த்து மட்டும்தான் கூட குறைச்ச அப்படின்னு இன்க்ரீஸ் லெங்த் அப்படிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே லெங்த் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ஹார்ம் ஹோல் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப்பு. ஹார்ம் ஹோலுங்கிறது வந்து உங்களோட ஃபுல் மெஷர்மெண்ட்டை எடுக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹார்ம் பிட்லேருந்து ஃபுல்லாக ஒரு மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். பட் கீழேருந்து மேலே எடுக்கலாம், இல்லை மேலேருந்து கீழே எடுக்கலாம். பட் உங்களோட பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஷோல்டரில் கார்னரில் ஒரு போன் தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே தான் நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் லெங்த்து. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லீவ் லெங்த் எப்படி வேணும்னா இந்த ட்ரெஸ் பேட்டர்ன் இது வரையும் போதும் அப்படின்னா இதை ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இது வரையும் வேணும். ஸோ இல்லைன்னா கொஞ்சம் போனுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா 3/4. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபுல் லெங்த். ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க, ஹாஃபு 3/4 ஃபுல். இதுதான் ஸ்லீவில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஹாஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோல்டரில் ஒரு போன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹார்ம் ஹோலோட அந்த கனெக்ட் பண்ணுற இந்த போன் இருக்கும். ஸோ இந்த போனுலேருந்து உங்களோட டேப்பை வந்து ஹாஃப் வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வரையும் மெஷர் பண்ணிக்கணும். இல்லை 3/4 வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 3/4 பண்ணி இதே போர்ஷனில் ஹேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஹேண்டை வந்து லீவன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த ஹேண்டை லீவன் பண்ணி 3/4 எடுக்கக்குள்ளே உங்களுக்கு இந்த முட்டியோட கீழே வரும். இதுவே வந்து நீங்கள் இந்த டேரக்ஷன்ஸில் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை இந்த டேரக்ஷனில் வச்சுங்க அப்படின்னா முட்டியோட மேலே ஏறிடும். ஸோ 3/4ங்கிறது வந்து அந்த முட்டிக்கு கீழே இருக்கணும்.
ஸோ அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட் வரதுக்காக இந்த மாதிரி இருக்கணும், இந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ 3/4 அப்படின்னா முட்டைக்கு கீழே வரையும் நம்ம மெஷர்மெண்ட் அப்படியே இங்கே இந்த மெஷர்மெண்ட் இந்த டாட்டு இந்த போன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த போன்லேருந்து கொஞ்சம் கீழே வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவோட 3/4. இதுவே ஃபுல் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உங்களோட டேப் க்ரிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்லீவ் லென்த். இப்போ ஸ்லீவ் ஓப்பன் அப்படின்னா ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ ஸ்லீவ் ஹார்ம் ஹோல் கண்டுபிடிச்சாச்சு அண்ட் ஸ்லீவோட லென்த் எவ்வளோ உங்களோட ஸ்லீவ் உயரம் வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. பட் இந்த ஸ்லீவ் ஓப்பனிங் இருக்குது இல்லையா, ஸோ அது 3/4 வச்சாலும் சரி, ஹாஃபாக வச்சாலும் ஃபுல்லாக வச்சாலுமே இந்த ஸ்லீவ் ஓப்பன் சேமாக தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு உங்களோட கை உள்ளார விடுற அளவுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு ஸ்லீவ் ஓப்பனை கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த 3/4 எனக்கு இது வரையும் ஸ்லீவ் லென்த்து போதும் அப்படின்னா எங்கே உங்களோட ஸ்லீவ் லென்த்து முடியுதோ அந்த இடத்துல உங்களோட டேப்பர் ரவுண்டாக மெஷர் பண்ணி இங்கே கரெக்டாக ரவுண்டாக மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த இடம் தான் உங்களுக்கு ஸ்லீவ் ஓப்பனாக வரும். இல்லை எனக்கு ஹாஃப் ஸ்லீவ் தான் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் முடியுது அப்படின்னா இங்கே உங்களோட டேப்பர் ரவுண்டாக ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி ரவுண்டாக மெஷர் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ஸ்லீவ் ஓப்பன் என்னவோ அது கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாடி மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டேரக்ஷனில் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு இடத்துலையுமே நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஃபுல் மெஷர்மெண்ட் எடுக்கணும். பட் பேப்பர் பேட்டர்னோ இல்லை பேட்டர்னிங் போடக்குள்ளேயோ நம்ம 1/4 தான் எடுப்போம். ஸோ அது ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸஸுக்கு நம்ம மெஷர் பண்ணால் ஸோ அந்த ஃபுல் மெஷர்மெண்ட்டுமே நம்ம கிளாத்தில் கட் பண்ண மாட்டோம், ஒரு ஹாஃபாக கட் பண்ணிட்டு தான் நம்ம அதுவே டபுளாக வந்துடும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது. நான் ஆல்ரெடி வந்து எப்படி டேப்பை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னும் நான் ஒரு வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து 0.5 வரலாம், இல்லை வந்து 4, 3 அப்படிலாம் பாயிண்டில் மென்ஷன் பண்ணி வரலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு ஃபைன் பண்ணுறது அப்படின்னு கரெக்டாக தெரியணும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ட்ரெஸ் பேட்டர்னுக்குமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து மெஷர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.